இன்னைக்கு லாங் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சேவிங்ஸ் டிப்ஸும் தான். ஸோ அதை மட்டும் இல்லாமல் நம்ம தேவையில்லாத பொருட்கள்லாம் எப்படிலாம் வாங்கி சேர்க்குறோம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து இருக்கும். அதே மாதிரி யாருக்கெல்லாம் வந்து பெரிய பெரிய ஷாப்பிங் மாலில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறது பிடிக்கும், இல்லை வந்து சின்ன கடையில் வாங்குறது பிடிக்கும் அப்படின்னு கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். எனக்கு வந்து என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத நான் வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் எஸ்ஐடி காலேஜ் தான். இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தவங்களோட நேம் வந்து மிஸ்டேக் ஆகிடுச்சு, எக்ஸாம் அனுப்புகிற ஸ்டூடெண்ட்டோட நேம் வந்து. ஸோ அதனால் வந்து கரெக்டாக வந்து அவங்கள பேர் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்காக வேலையாக தான் வந்தோம். அந்த வேலையை முடிச்சுட்டு போயிருந்தோம்னா நமக்கு 5000 வந்து சேவிங்ஸ் வந்து இருந்திருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 5000 செலவாயிடுச்சு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்கள் அத்தையும் வந்திருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு தேவையான பொருள், அப்புறம் நாத்தனாருக்கு கொஞ்சம் பொருள், அப்புறம் எல்லாம் வாங்கினாங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து பெருசாக வாங்கலை. எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அத்தை தான் வந்து பே பண்ணாங்க. ஏன்னா நாங்கள் எடுத்தது மசாலா ஐட்டம் எல்லாமே பை ஒன் கெட் டூ அந்த மாதிரி ஆஃபர், பை டூ கெட் ஒன் அந்த மாதிரி ஆஃபரில் வந்து மசாலா ஐட்டம் நிறையா போட்டிருப்பாங்க. இப்போ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா மெய்யல் அப்படிங்கிற த்ரிஷா ஆட் ஒன்று வரும் பார்த்திங்களா, அந்த ப்ராடக்ட் வந்து நிறைய வந்து இருந்தது. அப்புறம் சக்தி ஆச்சி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருவாங்க. இதில் நம்ம எந்த மசாலா வேணால் எடுத்துக்கலாம். ஒரு பொருள் வாங்கினா 2 பொருள் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வாட்டர் பாட்டிலு, அப்புறம் வந்து பவுலு இதெல்லாமே வச்சுருந்தாங்க நிறைய. நம்ம வீட்டில் என்ன தான் வந்து பொருட்கள் இருந்தாலும் இந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது அந்த மாதிரி விஷயங்கள் நம்மக்கிட்ட இருந்தாலுமே திரும்ப திரும்ப வாங்கணும் அப்படிங்கிறதான் தோணும். இது எல்லாத்தையும் மனசை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு சக்தி வந்து வந்துச்சுன்னா அப்படின்னாலே நம்ம வீட்டில் வந்து காசு வந்து நல்லா வந்து புழங்கும். அதே மாதிரி ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து காசு எவ்வளோ சம்பாதிச்சாலும் சேர மாட்டேங்குது, அது வந்து இதாகிடுது, செலவாயிடுது, சுத்தமாக தொடச்சி எடுத்த மாதிரி ஆயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நிறைய பேருக்கு வந்து இருக்கும். அதில் வந்து நம்ம முக்கியமாக நம்ம என்னெல்லாம் செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத கவனிக்காமலும் எழுதாமலும் நம்ம வந்து செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறதான் முக்கியமான காரணம். இந்த உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்பு நம்ம ஊர் அண்ணாச்சி கடையிலுமே இருக்கும். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்து வாங்குகிறோம். அதுக்காக வந்து நம்ம இங்கே வந்து நம்ம என்ன வாங்குறோம்னா, மெயினாக அந்த ஆஃபரில் வந்து போடுவாங்க, பை ஒன் கெட் டூ ஃப்ரீங்கிற போடுறாங்க. இருந்தாலுமே நம்ம அதை மட்டும் வாங்க மாட்டோம். சுற்றி வந்து நிறைய விஷயங்கள் வச்சுருப்பாங்க. சரி இவங்க வீட்டில் இது மாதிரி பார்த்தோமே, நம்மளும் அந்த மாதிரி வாங்கலாமே அப்படிங்கிற மாதிரி வந்து தோணும். ஸோ அந்த மாதிரி தோணியே அந்த எண்ணத்துக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்து பில்லு போடும்போது தான் 5000 ஆச்சா அப்படிங்கிற மாதிரி நமக்கே வந்து தோணும். இது கூட பரவாயில்ல, இன்னும் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து வாங்குவாங்க. இப்போ ஹோல்சேல் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க, கடை சின்ன கடையாக வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து நிறைய வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இப்போ பை ஒன் கெட் டூ ஃப்ரீயில் ஆஃபரில் வாங்கிட்டு போயிட்டு கூட அவங்க தனித்தனியாக கூட அதை விற்பாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு லாபமாக இருக்கும். ஆனால் நம்மளை மாதிரி வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலிலாம் வந்து இங்கே வந்து இந்த மாதிரி வாங்கும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து நம்மளுடைய பட்ஜெட்டை தாண்டி தான் நிறைய விஷயங்கள் வந்து போகுது. அது வந்து யாராலையும் மறுக்க முடியாது. நான் மெயினாக வந்து எனக்காக யூஸ் பண்ண ஒரே ஒரு விஷயம் இந்த ஃபிஷ் பா தான். இது வந்து போன தடவை வந்து யோகி வந்தப்போ அவன் வந்து உட்காந்துருந்தான். இது வந்து 15 நிமிஷத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா 100 வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஆசை. சரி ஓகே, நம்ம வந்து ஆற்றுலலாம் போகும்போது முதல்லாம் அப்படி தான் வந்து நம்ம காலெலாம் விட்டோம்னா மீன் வந்து இது பண்ணோம், புண்ணெல்லாம் சரியாகும் சில பேருக்கு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஆனால் இப்போ எங்கள் ஊர் ஆற்றுக்கு எங்களால் போக முடியல. ஸோ இதை வந்து 100 கொடுத்து நம்ம வந்து 15 நிமிஷம் நான் வந்து உட்காந்துருந்தேன். சரி நமக்கும் ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பண்ணேன். அதே மாதிரி பாடி மசாஜரும் வந்து அங்கே பார்த்திங்கன்னா இருந்தது. இது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எங்கள் வீட்டுக்கார் சொன்னார், ஆனால் இது வந்து நம்ம 20 நிமிஷம் இல்லை ஒரு அரை மணி நேரம் பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்க வந்து 10 மினிட்ஸ் தான் பண்ணாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த முதுகில் வந்து யாரோ நல்லா வந்து அழுத்தி குத்துற மாதிரி இருந்தது, ரொம்ப பெயினான இடம்லாம் தெரிஞ்சுது அப்படின்னாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இதுக்கும் வந்து 100 rupees தான். இதெல்லாம் வந்து நம்ம ஷாப்பிங் மால் போகிறோம், சுற்றி பார்க்குறோம், இதை மட்டும் என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம 200 முடிச்சுட்டு வந்துடலாம். ஆனால் நம்ம வந்து பொருட்கள் வாங்குகிறோம் அப்படிங்கும்போது ரொம்ப வந்து கவனமாக வந்து நம்ம மனசை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கணும். எங்கள் அத்தை வந்து பிளாஸ்டிக் டப்பாலாம் பார்த்துட்டு இது அந்த கடையிலே ரொம்ப கம்மியாக இருக்குமே, இங்கே ரொம்ப அதிகமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மளிகை கடையிலே வாங்கி பழகிட்டோம். நம்ம வந்து இங்கே வந்து ஏதாவது வாங்கி அது வந்து பொருள் வந்து அதிகமாக காசு அதிகமாகுது அப்படிங்கும்போது நம்மளால் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஒரு வாரத்துக்கு நம்ம 5000 கூட வாங்குவோம். ஆனால் ஒரே நாளில் 5000 வந்து வாங்கும்போது நமக்கு அது பெரிய தொகையாக தான் தெரியும். நம்ம கண்ணுக்கே தெரியாமல் நிறைய விஷயங்கள் இது மாதிரி தான் நம்ம வந்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல இப்போ நான் இன்னைக்கு போனேன் அந்த மாலுக்கு போகும்போது, உள்ளே போகும்போதே நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி 5000 ஆகும்னு சொல்லும்போது எனக்கு நான் சொல்லிக்கிட்டேன் நம்ம எதுவும் தேவையில்லாத வாங்கக்கூடாதுன்னு. அத்தை வாங்கினா பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீயில் எனக்கும் வந்து ஒவ்வொரு பாக்கெட் வந்து கொடுத்தாங்க. அதை நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அதை நான் வாங்காட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்குது கொஞ்சம் மசால் பொடிலாம். நான் அப்பப்போ தான் வந்து வாரம் 2 வாரத்துக்கு ஒரு தடவை 3 வாரத்துக்கு ஒரு தடவை தான் அந்த 5 பெட்டி ஐட்டமே வந்து வாங்கிக்கிறேன், ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வாங்கி வந்து டம்ப் பண்ணி ரொம்ப வந்து நான் வந்து ஸ்டாக் வச்சுக்கிறது இல்லை.
ஸோ அதை தான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி நான் எங்கள் ஊரில் இப்போ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக வண்ண மீன்கள் கண்காட்சின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி நான் நிறைய வந்து மீன்கள்லாம் இருக்கும் போல இருக்குது, நிறைய போய் பார்க்கலான்னு பார்த்தா கொஞ்சம் தான் வந்து மீன் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் முதல்ல வர 5000 நபர்களுக்கு வண்ண மீன்கள் இலவசம் சொல்லியிருந்தாங்க. இலவசம்னாதே நம்ம எங்கே வேணாலும் ஓடிடுமேன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா இவன் வேற அதை படிச்சுட்டான் அந்த போஸ்டரை. படித்து பார்த்துட்டு எனக்கு வந்து மீன் வாங்கணும்னு ரொம்ப ஆசை அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு தான் அங்கே போய் பார்த்தோம். இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைன்னு சொன்னாங்க. மாலுக்கு போயிட்டு நேராக அங்கே தான் போனோம். அப்போ யோகி வந்து ஸ்கூலுக்கு போயிருந்தான். சரி வரும்போது சர்ப்ரைஸாக வந்து அவனுக்கு வந்து இது வாங்கலான்னு சொல்லிட்டு மீன் வாங்கி வைக்கலான்னு நினச்சோம். ஆனால் அங்கே ஓப்பனே பண்ணலன்னாங்க. அதுக்கப்புறமா திரும்ப ஈவினிங் வந்து அவனை கூட்டிகிட்டு வந்து பார்த்தோம். இந்த குங்குமச்சிமில்லாம் வந்து 750 ரூபா சொன்னாங்க. நல்லா இருந்தது. ஆனால் ரேட்டு வந்து நமக்கு ஒத்து வராது. இருக்கிற குங்குமச்சிமில்ல குங்குமம் வச்சா போதுன்ட்டு வந்தாச்சு. அதே மாதிரி சாம்பிராணி வைக்கிற இந்த ஸ்டாண்டு, ஊதுபத்தி ஸ்டாண்ட்லாம் உட்லேயே வந்து இருந்தது. எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் வந்து இருக்கிற பொருளே வாங்கி வாங்கி நம்ம ஏன் சேமிக்கணும் அப்படிங்கிறனால நான் எதுவுமே வாங்கலை. ஏதோ டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம வாங்கலாம். அதே மாதிரி குங்குளியம், தசாங்கம் இந்த மாதிரி விஷயங்கள் வச்சுருந்தாங்க. நான் வந்து அம்மாவுக்காக ஒரே ஒரு தைலம் மட்டும் வாங்கினேன். நொச்சி தைலம்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதை மட்டும் நான் வாங்கிட்டு வந்தேன் கால் வலிக்காக. மற்றபடி இந்த சாம்பிராணி, தசாங்கம்லாம் நான் வாங்கலை. ஏன்னா நம்ம பஞ்சகவ்ய விளக்கே வந்து கிடக்கு அப்படியே. அதையே நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு தடவை, மாதத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலாம் வாங்கலை. அப்புறம் இது வந்து இந்த மொடவாட்டுக்கால் சூப்புன்னு சொல்லிட்டு அந்த சூப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கொல்லிமலையெல்லாம் நம்ம ஏறணும் அப்படின்னா அங்கே வந்து சூப்பெல்லாம் கொடுப்பாங்க. ஏறும்போதே வந்து அங்கே விற்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மலையில் ஏறும்போது அந்த சூப்பு குடிச்சிட்டு ஏறும்போது ரொம்ப தெம்பாக இருக்கும். அந்த சூப்பு பாக்கெட்லாம் விற்றாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தது. இவ்வளோ ரேட்டு போட்டு வாங்கி நம்ம வீணாக்கணும்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதுவுமே வாங்கவே இல்லை நான். அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஹேண்ட்பேக் மட்டும் வாங்கினேன். எனக்கு 100 ரூபாய்க்கு. எனக்கு 100 ரூபாய், யோகிக்கு வந்து 100 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டிராயிங் வந்து ஊதி வந்து இந்த பிக்சர் வந்து செட் பண்ணுறது கலர் அது மட்டும் வாங்கினேன். அதுக்கப்புறம் அம்மாவுக்கு 100 ரூபாய்க்கு தைலம். மொத்தம் 300 ரூபா தான் செலவாச்சு. அப்புறம் வந்து இந்த 90s கிட்ஸ் சாக்லேட் இதெல்லாம் வந்து வித்துட்டு இருந்தாங்க. அதில் இந்த சிகரெட்லாம் பார்த்துட்டு தினமும் சிகரெட்லாம் விற்கிறாங்க அப்படின்னு யோகி கேட்டான். இல்லைடா இது சிகரெட் இல்லை, இது முட்டாய் தான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இதெல்லாம் நாங்கள் அப்போ ஆரம்பத்தில் வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு. இந்த ஜவ்வு முட்டாய் இதெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருந்தது. தோசை இருந்தது, அப்பளம், இதெல்லாமே வந்து பார்க்கும்போது நமக்கு ஸ்கூல் டேஸ் தான் வந்து நினப்பு வந்துச்சு. ஆனால் நான் எதுவுமே வாங்கலை. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இப்போலாம் ரொம்ப வந்து செலவை நான் கண்ட்ரோல் பண்ணுறது எனக்கே தெரியுது. ஏன்னா நம்ம இப்போ கார் லோன் வாங்கியிருக்கோம், வீட்டு லோன் இருக்குது, பிள்ளைங்க படிப்பு இருக்குது, நம்மளோட ஹெல்த்து இன்சூரன்ஸ்க்காக நம்ம வந்து நிறைய வந்து ஸ்கீமில் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். இதுக்கெல்லாம் வந்து காசு வேணும், ஒரு ஆள் வருமானம் அப்படிங்கிறனால நிறைய விஷயங்களை வந்து நான் வந்து யோசிச்சு தான் வந்து செலவு பண்ணுறேன். ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நான் எதுவுமே இப்போ ட்ரெஸ்ஸு கூட ரொம்ப எடுக்கிறது இல்லை. இப்போ எங்கள் அத்தை வந்து பொங்கலுக்கு வந்து 2000 ரூபாய்க்கு எடுத்தப்போ கூட நீங்கள் அந்த 2000 ரூபா காசு கொடுத்தீங்கன்னா நான் வந்து பேங்க்கில் போட்டால் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாவது கிடைக்கும் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அது வாங்குறது இல்லாமல் அதுக்கு ப்ளவுஸ் வேறு ஸ்டிச் பண்ணோம், அதுக்கு ஒரு 400 ரூபா வந்துடும் சொல்லிட்டு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இருக்கிற பட்டு புடவைகளை பார்த்தீங்கன்னா அதுவே வந்து கட்ட முடியாமல் இருக்குது. நார்மல் சாரியை நம்ம கட்டாமல் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அர்ஜென்ட்டுக்கு நைட்டி இல்லைனா சுடிதார் தான் நம்ம மேக்ஸிமம் லேடிஸ் வந்து போடுவாங்க. அதனாலே நான் வந்து நைட்டிலாம் வாங்குறத விட்டுட்டேன். இப்போ தான் வந்து ரீசெண்டாக 2 நைட்டி வந்து புதுசாக வாங்கியிருந்தேன். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீரியட்ஸ் டைமில் வந்து போட்டுக்கிறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி 2 நாள் மட்டும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நைட்டில் தான் நான் நைட்டி போடுவேன். பகலில் வந்து நான் போடவே மாட்டேன். காலையில் சாரீ கட்டினேன்னா திரும்ப வந்து நைட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நைட்டி வந்து மாற்றுவேன். ஸோ அது மாதிரி வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும், நம்ம மைண்டை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கணும், வாங்கின பொருட்கள்லாம் வந்து நல்லா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து யோசித்தேன். அன்னைக்கு வசந்த பஞ்சமி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேம்லாம் வச்சுருந்தாங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லோ கலர் பாக்ஸ் தான் வந்துருந்துச்சு. எல்லோ கலர் பாக்ஸை பற்றி நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், உங்களுக்குமே அது வந்து தெரிஞ்சிருக்கும். மேஜிக் பாக்ஸ் என்னோட சேவிங்ஸ் வீடியோவில் இருக்கும் மேஜிக் பாக்ஸ்னு. அதில் ஸ்கொயர் டைப்பில் வந்த அந்த எல்லோ பாக்ஸில் தான் நான் சேர்த்து வச்சு நிறைய நகைகள்லாம் நான் வாங்கினேன். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வசந்த பஞ்சமி அன்னைக்கு மஞ்சள் திருவிழா அன்னைக்கு என்னமோ தெரியல லக்கு மஞ்சள் வந்து டப்பா வந்து எனக்கு வந்துச்சு. அதுவே எனக்கு சென்டிமெண்ட்டாக வந்து ஃபீல் ஆச்சு. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த வண்ண மீன்கள் கண்காட்சி எங்கள் ஊருக்கு இப்போ தான் முத போடுறாங்க. ஸோ இது வந்து இவங்க இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வருஷம். ஸோ நல்லபடியாக வரட்டும், நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். நம்ம ஊரில் ஏதோ ஒன்று பண்ணாங்கன்னா அதுக்கு நம்ம தானே சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா ஊர் மக்களுமே வந்து பார்த்தாங்க. ஸோ ஆனால் மீன் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருந்தது. வண்ண மீன்கள்லாம் ரொம்ப பெருசாலாம் இல்லை. அதே மாதிரி அவங்க கொடுத்த மீனுமே ரொம்ப குட்டியான மீனாக இருந்தது. ரொம்ப சின்னதாக மீனாக கொடுத்தாங்க. ஃப்ரீயாக கொடுக்குறதுமே நார்மலாக வந்து ஒரு சைஸில் ஒரு மீன் கொடுத்தா கூட பரவாயில்ல, இல்லை 2 மீன் கொடுத்துருக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சைஸ் ரொம்ப குட்டிய மீனாக இருந்தது. பிறந்த குழந்தைய விட ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ அந்த மாதிரி வந்து இருந்தனால எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை இந்த ஃப்ரீ மீன் கொடுத்ததில். ஆனால் நம்ம காசு போட்டு இது மாதிரி வாங்கிக்கலாம், 2 மீன் இந்த மாதிரி வாங்கிக்கலாம். கொஞ்சம் ரேட்லாம் கொஞ்சம் ஓவராக இருந்தது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக போட்டு இன்னும் நிறைய ஸ்டால் போட்டிருந்து அந்த ஃபுட் கோர்ட்னு சொன்னாங்க, அதெல்லாம் வந்து சரியாக போடலை. அதுக்கப்புறம் இந்த த்ரில்லிங் ஹவுஸில் வந்து போயிட்டு நாங்களாம் வரமாட்டோம், காசு வேஸ்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டோம். அதனால் வந்து யோகியோட ஃப்ரெண்டு அப்போ வந்திருந்தாங்க.
ஸோ அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி கூடவே வந்து அவங்க அப்பாவே வந்து கூட்டிகிட்டு போனார். யோகிக்கு எங்கே போனாலுமே ஒரு ஆள் கிடச்சிட்றாங்க. அந்த விஷயத்தில் அவன் ரொம்ப லக்கு தான். போயிட்டு அப்போ அந்த போட்டிங்கும் அந்த பேய் வீடுக்கு மட்டும் போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோங்க. ஒன்றுமே பெருசாக இல்லை. அதுக்கப்புறம் கேட்டோம், என்ன கேம்ஸ் நிறையா போடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம். இல்லை, இது மட்டும்தான் சொன்னாங்க. ரொம்ப சின்ன பிள்ளைங்க வந்து இதை என்ஜாய் பண்ணலாம், இல்லை வேறு எங்கேயுமே எங்களை கூட்டிகிட்டு போகல, நாங்கள் லோக்கலில் தான் இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். நம்ம வந்து திருச்சி வெஸ்டி ஸ்கூல் வந்து நிறைய வந்து எக்ஸிபிஷன் போடுவாங்க, அதில் நாங்கள் போயிட்டு வந்திருக்கோம். ஸோ அப்படிலாம் போயிட்டு வரும்போது அதை பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக எங்களுக்கு தெரிஞ்சுது. அப்புறம் மீனை கொண்டு வந்து அந்த பவுலில் வச்சுட்டு பிளாஸ்டிக் பாக்ஸில் வச்சுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா தீனிலாம் வந்து போட்டோம். ரொம்ப சின்ன மீனுங்கனால ஒன்று தான் வந்து போட்டோம். அங்கேயே வந்து அந்த ஃபுட்டு கொடுத்தாங்க. ஸோ வாங்கிட்டு வயிற்றுக்கு வந்து வந்தாச்சு நல்லபடியாக. இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லிக்கிறது, நீங்கள் எங்கே வேணால் போங்க, என்ன வேணால் செய்யுங்க, ஜாலியாக செலவு பண்ணுங்கள். ஆனால் அந்த செலவு வந்து நம்ம பண்ணிவிட்டு திரும்ப வந்து நம்ம கையை பிசைகிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி வேண்டாத பொருட்கள், தேவையில்லாத நம்ம யூஸ் பண்ணாதவே பொருட்கள், அது உணவுப் பொருளாக இருந்தால் கூட அதை வாங்கி வீட்டில் டம்ப் பண்ணி வைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ நம்ம குழந்தைங்களுக்காக தான் நம்ம சம்பாதிக்கிறோம், அவங்களுக்காக செலவு பண்ணுறோம்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயங்கள் நிறைய நம்ம செலவு பண்ணோம் அப்படின்னா தேவையான விஷயங்கள் நமக்கு செலவு பண்ண நேரத்தில் நம்மக்கிட்ட அந்த பணம் இல்லாமல் போயிடும். அதனால் பணத்தை நேசிங்க, பணத்தை சேமிங்க, பணத்தை சிக்கனமாக செலவு பண்ணுங்கள். நான் மட்டும் போயிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஷாப்பிங் மாலுக்குள்ளே நான் என்ட்ரு ஆகிருக்க மாட்டேன். ஏன்னா அங்கே போனால் எவ்வளோ செலவாகும்னு எனக்கு தெரியும். ஆனால் எங்கள் மாமியார் கூட வந்தனால தான் அவங்க வாங்கினவங்கனால போனோம். ஸோ அவங்க வாங்கின பை ஒன் கெட் ஒன்ல எங்களுக்கும் கொடுத்தாங்க. ஸோ அதை மட்டும் தேவையானது மட்டும் அதுலேயும் கம்மியாக தான் நான் வாங்கினேன். எனக்கே டிஃப்ரென்ஸ் தெரியுது, நிறையா நம்ம வந்து சிக்கனமாக செலவு பண்ணுறோம், ரொம்ப அனாவசியமாக செலவு பண்ணல அப்படிங்கும்போது ரொம்ப ப்ரௌடாக தான் இருக்குது எனக்கே. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி கடையில் வாங்குறது பிடிக்கும், பெரிய ஷாப்பிங் மால்லையா இல்லை சின்ன கடையிலையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.